வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய வாழ்வின் பயணத்தை சனி பகவான் எப்படி பாதிக்கிறார் என்பதை அறிவீர்களா? இன்று நாம் என்று அறிந்து கொள்ளப் போகின்றோம் சனி பகவானின் தத்துவம் மற்றும் அவரின் முக்கியத்துவம். வாங்க கதைக்குள் போகலாம். சனி பகவான் நவகிரகங்களில் மிக முக்கியமானவர். இவர் சூரிய பகவானும் சாயா தேவியும் பெற்ற மகன். சூரியனின் முதல் மனைவி சந்து தேவி அவரது வெப்பத்தை தாங்க முடியாமல் தபசு செய்யப் போனார். அந்த நேரத்தில் அவள் ஒரு மாய உருவமான சாயாவை சூரியனின் அருகில் விட்டுச் சென்றார். சாயா தன்னுடைய தபசால் ஒரு புதுமையான சக்தியாகி சனியை பெற்றாள். சனி பிறந்தபோது அவரின் பார்வை சூரிய பாகவன் மேல் விழ உடனே சூரியன் எரிய ஆரம்பித்தார். இதனால் சூரியன் சனியை ஏற்க மறுத்தார். சனி இதனால் மனமுடைந்து யாரையும் சாராமல் தபசு செய்ய துவங்கினார். சனி பல வருடங்கள் கடும் தவம் செய்து சிவபெருமானிடமிருந்து ஒரு சிறப்பான வரம் பெற்றார். நீ மனிதர்களின் கர்மப்படி நியாயத்தோடு பலன் கொடுப்பாய். உன் பார்வையால் யாரும் தவறுகளை மறைக்க முடியாது என்று சிவன் வரம் அளித்தார். இதனால்தான் சனியின் பார்வை சக்தியுடன் கூடியது. சனி பகவான் நல்லவனுக்கு நல்லதும் தவறு செய்பவர்களுக்கு தக்க தண்டனையும் அளிப்பவர். அவர் யாருக்கும் பகைவரல்ல. அவருடைய பாதிப்புகள் நம்மை திருத்தும், உயர்த்தும், ஆன்மீகத்தில் வளர்த்தும் வகையில் இருக்கும். அவருடைய வருடச்சனி, ஏழரை சனி, அஷ்டம சனி போன்ற காலங்களில் மனிதர்கள் கடுமையான அனுபவங்களை சந்திக்கிறார்கள். ஆனால் அவை அவற்றின் கர்மங்களின் பலனாக மட்டுமே வருகின்றன. நேர்மை, பொறுமை, பணிவுடன் அவற்றை எதிர்கொண்டால் அந்த காலம் நன்மையுடன் முடியும். ஒருமுறை ராவணன் சனியை பிடித்து தலையடியில் வைக்கிறான். சனி ஹனுமானிடம் உதவி கேட்கிறார். ஹனுமான் ராவணனை வென்று சனியை விடுவிக்கிறார். இதனால் சந்தோஷப்பட்ட சனி, யாரேனும் ஹனுமனை பஜனை செய்வார்கள் என்றால் நான் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டேன் என்று ஒரு புண்ணிய வரம் அளிக்கிறார். சனி பகவானுக்கு பிடித்தமானவை கருப்பு நிறம், எள்ளு மற்றும் எள்ளு எண்ணெய், நீலம், ரத்தினம், நவரத்தின பஜனை, தர்ம வழிபாடு. அவரை வழிபட சிறந்த இடம் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில் பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ளது. இங்கு சனி பகவானின் சந்நிதி பிரசித்தி பெற்றது. சனி பகவானை பற்றி நாம் நினைக்கிறது போல் அவர் கோபி அல்ல. அவர் ஒரு நியாய நீதிபதி. நாம் செய்யும் செயல்கள், அவர் கொடுக்கும் பலன்கள், அவரை பயந்து அல்ல, பக்தியுடன் வழிபட வேண்டும். நேர்மையான வாழ்க்கையை நடத்த சனி பகவான் ஒரு ஆசிரியர் போல கற்றுத்தருகிறார். தைரியத்துடன் சிரமங்களை சமாளித்தால் அவர் நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார். மேலும் இதுபோல ஆடியோக்கு நீங்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.